இப்போ இந்த டயபெட்டிஸ்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்தே கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது. யாருன்னா ஒருத்தராவது முன்னுக்கு வந்து உங்ககிட்ட வந்து இந்த டயபெட்டிஸை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, இதை வந்து நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், இதை வந்து உங்களால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும், இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் இப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா? இந்த டயபெட்டிஸ்ன்றது ஒரு பாப்புலர் டிசீஸ், அதே மாதிரி ஒரு பாப்புலர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஆனவுடனே நிறைய பேர் வந்து டிஜிட்டலில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் யுவர் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, உங்களுக்கு அங்கே ஒரு பர்சனலைசேஷன் லேக்கிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும், ஒரு செயின் ஆஃப் சென்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஒரு பர்சனலைசேஷன் அங்கே லேக்கிங்காக இருக்கும். ஸோ எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதை வந்து என்னுடைய நிலையிலிருந்து ஒருத்தர் பார்க்கணும், என் மனதை புரிஞ்சிக்கணும், என்னுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும், என்னுடைய வேலை சூழ்நிலை எதனால எனக்கு சக்கரை வந்திருக்கு, ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால வந்ததா, இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல்னால வந்ததா, இல்லை என்னோட புவர் ஹீட்டிங் ஹேபிட்ஸ்னால வந்ததா, எதனால எனக்கு டயபெட்டிஸ் வந்தது, அதை யார் என்ன கூட கேட்க போகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.